கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் வர 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலும் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 பெருநகரங்களில் நடக்கிற இந்த விளையாட்டு நாளைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஆரம்பமாகுது. இதை தொடங்கி வைக்கிறதுக்காக பிரதமர் மோடி நாளைக்கு 4:30 மணிக்கு பெங்களூரில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளுநர் பவனுக்கு போகிறாரு. ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சந்திப்புகள்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் திருச்சிக்கு போய் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வந்து தரிசனம் முடிக்கிறாரு. தரிசனம் முடிச்சுட்டு அன்றைய மாலை பொழுது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் போய் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் வந்து இரவு தங்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தனுஷ்கோடிக்கு போய் அங்கே வந்து மேற்பார்வையிடுறாரு. இதனால் வந்து மொத்தம் இந்த 3 நாள் சுற்றுப்பயணம் பாஜக நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பிரதமர் மோடியின் தமிழக வருகை வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் அவங்க உள்ள ஏற்படுத்தியிருக்கு. உலக புகழ் பெற்றதான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டை நேற்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைச்சு தொடங்கி வச்சார். முதல்ல வந்து கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. கோவில் காளைகளை எப்போவுமே மாடுபிடி வீரர்கள் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காளையும் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில் வந்து பரிசு, மோதிரம், நிறைய பொருட்கள் கொடுக்கப்பட்டன. இதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு, இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணும். அதன் முகமாகத்தான் நாங்கள் வந்து திமுக அரசால் வந்து அலங்காநல்லூர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைச்சிருக்கோம். இந்த அரங்கத்தை வர 24ஆம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பார் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இனிமேல் வந்து எப்படி ஐபிஎல் போட்டி நடத்துகிறாங்களோ அதன் அடிப்படையிலே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மேலும் ஜல்லிக்கட்டில் ஈடுபடுற அந்த மாடுபிடி வீரர்களுக்கு வெற்றி பெறும் வகையில் அவங்களுக்கு தமிழக அரசில் ஏதாவது அரசு பணிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தமிழக அரசின் காதுகளுக்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக ஜல்லிக்கட்டு ஒரு தனிப்பெரும் விளையாட்டாக உலக அரங்கில் அரங்கேறும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். வருஷம் நடத்தப்படுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நேற்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மூலமாக தொடங்கப்பட்டுச்சு. இந்த விளையாட்டில் மாடுபிடி வீரர்கள் பல மாடுகளை அடக்குனாங்க. அதில் முதல் பரிசாக திரு கார்த்தி அவர்கள் 18 மாடுகளை அடக்கி வாங்கினார். அவருக்கு வந்து கார் மற்றும் ஃப்ரிட்ஜ் போன்ற பல பரிசுகள் கொடுக்கப்பட்டுச்சு. இரண்டாவதாக அபிசித்தர் அப்படிங்கிற அந்த மாடுபிடி வீரருக்கு 17 மாடுகளை அடக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பைக் மற்றும் இதர பரிசுகள் கொடுத்தாங்க. ஆனால் அபிசித்தர் அதை வாங்க மறுத்துட்டார். ஏன்னு கேட்கும்போது இதில் நான் தான் மாடு அதிகமாக பிடிச்சேன், ஆனால் வந்து வேணும்னே அரசியல் நோக்கத்திற்காக கார்த்தி அவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை மாடு எத்தனை பேர் அடக்குனாங்க அப்படிங்கிறதும் தெரியும் அப்படின்னாரு. 2 சுற்று வரைக்குமே அவர் வெறும் 11 மாடுகளை மட்டும்தான் அடக்கி இருந்தார். 3வது சுற்று தான் 17 மாடை அடக்குனாரு. நான் அதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய மாடுகளை அடக்கிட்டேன். ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னும் எனக்கு 2வது ப்ரைஸ்னும் சொல்லி கொடுக்குறாங்க. போன வருஷமும் இதே மாதிரி தான் 30 மாடுகளை அடக்கினேன், ஆனால் 26 மாடை தான் அடக்கினேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி இது மாதிரி இருக்குது, நான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுட்டு நான் கண்டிப்பாக வந்து இதை வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா அமைச்சர் பி மூர்த்தி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு, இதுல வந்து எந்த ஒரு சிபாரிசும் கிடையாது, மாடுபிடி வீரர்களுக்கான பிரத்யேகமாக விளையாட்டு நடத்தப்படுற இந்த விளையாட்டு தான், இதுல வந்து அரசியல் எதுவுமே உள்ள கலக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தரவரிசையின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து பரிசுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருந்தாலும் மக்களுடைய பார்வையில் ஒரு விளையாட்டா இல்லாமல் அதுக்குள்ள அரசியல் நுழைக்கப்படுவது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இப்போ பரவலாக பேசப்பட்டு இருக்கு. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்கிற கொடிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பூரணம் அம்மாள். இவங்களுடைய கணவராக இருக்கிற உக்கிரபாண்டியன் அவர்கள் வந்து அரசு அலுவலகராக இருக்கும்போது உயிர் நீத்ததுனால வாரிசு அடிப்படையில் இவங்களுக்கு வந்து பேங்க்ல எழுத்தாளராக வேலை கிடைச்சிச்சு. இவங்களுடைய மகளான ஜனனி கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி இறந்த காரணத்தினால 7 கோடி மதிப்புள்ள 1.5 ஏக்கர் நிலத்தை வந்து அவங்க சொந்த கிராமமாக இருக்கிற கொடிக்குளத்துக்கு வந்து அரசு நடுநிலைப் பள்ளியை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்துக்கு பத்திரமா எழுதி மாற்றி கொடுத்துட்டாங்க. இதை தெரிஞ்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவித்து அது மட்டும் இல்லாமல் அவர் குடியரசு தின விருதும் வழங்குறதா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொன்னார். அதே மாதிரி மதுரை எம்பியாக இருக்கிற சு வெங்கடேசன் அவங்க வேலை பார்க்குற பேங்குக்கே போய் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. இந்நிலையில் நேற்று ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்க வைப்பதற்காக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கு நேரடியாகவே போய் அவங்களுக்கு வந்து பெரிய வாழ்த்தும் சொன்னார். அது மட்டும்
மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் சிலையை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிசாகவும் கொடுத்துருக்காரு. இந்த சேவை எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் எடுத்துரைக்கிற விதமாக இவங்களுடைய செயல் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை திமுக மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டே தான் இருக்காரு. அதன் அடிப்படையில் போன வருஷம் ஏப்ரல் மாதம் திமுக ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வெளியிட்டார். அதில் வந்து ஜெகத் ரட்சகன், துரைமுருகன், அப்புறம் முதல்வருடைய குடும்பத்தை சார்ந்த சிலருடைய சொத்து விவரங்கள் பட்டியலை வெளியிட்டார். இதுக்கப்புறம் வந்து ஜூலை மாதம் வந்து திமுக ஃபைல்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒப்பந்தங்கள் குறித்த முறைகேடுகள் பற்றி ஒரு ஃபைலை வெளியிட்டார். இதன் அடிப்படையில் கடந்த 14ஆம் தேதி ஒரு ஆடியோ பதிவு ஒன்று அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து திமுக எம்பியான டிஆர் பாலுவும் முன்னாள் உளவுத்துறை உயர் அதிகாரியாக இருக்கிற ஜாபர் சேட்டு அவர்களும் தொலைபேசியில் கான்வர்சேஷன் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. இது போக நேற்று அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் மீண்டும் ஒரு ஆடியோ பதிவை வெளியிட்டிருக்காரு. ராசா அவர்களும் முன்னாள் உளவுத்துறை உயர் அதிகாரியாக இருக்கிற ஜாபர் சேட் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான அந்த ஆடியோ வெளியாகிருக்கு. அந்த ஆடியோ வந்து 2G ஸ்பெக்ட்ரம் பற்றின ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. இது குறித்து அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, காங்கிரஸ் வந்து எப்படி 2G ஸ்பெக்ட்ரம் அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறதும், எத்தனை மாதிரியான சாட்சிகளை எல்லாம் மிரட்டி அவங்க அதை வந்து திசை திருப்பினாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லி இதை எப்படியாவது நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அரசியல் தளங்களில் ஒரு பரபரப்பான பேசு பொருளாகவே இருக்கு. ஒரு புதிய யுத்தி, ஒரு புதிய செயல் வடிவம் மூலமாக தொடங்கப்படுற தொழிலுக்கு பெயர் தான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தொடங்கப்படுறது வழக்கம். இதன் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அமைக்கிறதுல தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. இதுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2018ஆம் ஆண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட தரவரிசையில் தமிழ்நாடு கடைசி இடத்துல இருந்துச்சு அப்படின்னும், திராவிட மாடல் ஆட்சியினால் பல முன்னெடுப்புகளின் மூலமாக 2022ஆம் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முன்னெடுப்பு தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது அப்படின்னும் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 7500க்கு மேலே இருக்கும் அப்படின்னும், இதில் குறிப்பாக 2022ஆம் ஆண்டு மட்டும் 2600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன அப்படின்னும் பெருமையாக சொல்லியிருக்காரு. இது இப்படியே நின்றவும் கூடாது, இது இன்னும் மேலும் ஒரு படி மேலே போய் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல நிறுவனங்களாக வந்து பல்கி பெருகணும் அப்படின்னும், இதன் மூலமாக பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை மத்திய பாஜக அரசு எடுத்துச்சு. இதற்காக ஒரு உயர்மட்ட குழுவையும் அமைச்சு அந்த குழு வந்து பல்வேறு தரப்பில் ஆராய்ஞ்சிக்கிட்டும் இருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திமுக அரசு முன்னாடியே வந்து தங்களோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இதுக்கு எந்த சட்டவிரோதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் மத்திய அரசு தரப்பில் வந்து எடுக்கப்படாத பட்சத்தில் உயர்மட்ட குழு திரும்பவும் அதுக்குண்டான அந்த முன்னெடுப்புகள் இருக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடிதத்தில் உயர்மட்ட குழு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த கொள்கையை கைவிடணும் அப்படின்னும், மத்திய அரசுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களும் செய்யணும்னு நினைக்கவும் கூடாது அப்படிங்கிறதும், இதை இப்படியே நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வந்துச்சிட்டோம் அப்படின்னா எல்லா இடங்களையும் அவசரமாக சட்டசபையை கலைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது பெரும் பொருட்செலவுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக தேர்தல் நடத்தும் போது இருக்கிற தேர்தல் அதிகாரிகளை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமான தேர்தல் அதிகாரிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தேவைப்படும். இது மூலமாக நிறைய பொருட்செலவும் உண்டாகும் அப்படின்னும், அதே மாதிரி ஒருவர் பிரதமராக ஆகும் பட்சத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் பதவி இழக்கும் நேரத்தில் மறுபடியும் ஒரு மறு தேர்தல் அறிவிக்கப்படும். இது அரசுக்கு பெரும் சுமையாகவும் இருக்கும். இந்திய அரசுக்கும் பொருளாதார சுமையும் மறுபடியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னும், பொருளாதார ரீதியாக இது வந்து பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதும், இன்னும் படிப்பறிவு கூட இல்லாத கிராமங்கள் நம்ம ஊரில் இருக்கிற அதே நேரத்தில் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுத்திருக்காங்க. மேலும் பிரதிநிதித்துவ விகிதாச்சார அடிப்படையில் தான் இதுவரைக்கும் தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னும், நம்மளை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளையுமே கிட்டத்தட்ட 8 நாடுகளுமே இதன் அடிப்படையில் தான் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், இந்த மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையை தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வைக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னும், இதன் மூலமாக அனைவருக்கும் சமமான தேர்தலை போட்டியிடுற வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னும் மேலும் அவங்க சொல்லியிருக்காங்க.
உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் வர 22ஆம் தேதி திறக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதுக்கு அப்புறம் 6 லட்சம் பக்தர்கள் ஒரு நாளைக்கு அங்கே வருவாங்க அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இதை கருத்தில் கொண்டு உத்தரப்பிரதேச அரசு 30,000 கோடிக்கு பல்வேறு திட்டப்பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக அயோத்தியில் ஒரு துணை நகரம் அமைக்க போகிறாங்க. இந்த துணை நகரத்துக்காக 1100 ஏக்கர் நிலப்பரப்பை அயோத்தி ஆற்றங்கரையோரமாக இருக்கிற கிராமங்கள்கிட்ட இருந்து கையகப்படுத்துறத முடிவெடுத்திருக்காங்க. இதோடைய கையகப்படுத்தி இதோட முதல் யூனிட் வந்து நவம்பர் மாதம் ஆரம்பிக்கும் அப்படின்னும் அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பட்ஜெட் வந்து 2100 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக மாநிலங்கள் அளவில் எல்லா இடத்துலையும் எந்த ஒரு கூட்ட நெரிசலும் இல்லாமல் அவங்க வந்து ஃப்ரீயாக தங்கலாம் அப்படிங்கிறதும், இதே மாதிரி இந்த துணை நகரங்களில் அனைத்து அரசு விருந்தினர்களும் தங்குறதுக்கான ஏற்பாடுகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 100 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி 251 மீட்டர் உயரத்துக்கு ராமருடைய திருவுருவ வெண்கல சிலை அமைக்கிறதாவும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே வந்து மிக உயரமான சிலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதன் மூலமா இந்தியாவின் ஆன்மீக தலைநகரமா அயோத்தியை உருவாக்கும் நோக்கத்துல தான் இது எல்லாம் செய்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெதர்லாந்து நாட்டில் நடந்த செஸ் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த பிரக்ஞானந்தாவும் நடப்பு உலக சாம்பியனாக இருக்கிற சைனாவை சேர்ந்த லிங் ரேடனும் கலந்துக்கிட்டாங்க. இந்த 4வது சுற்று செஸ் போட்டியில் 62வது மூவில் வந்து பிரக்ஞானந்தா ஜெயிச்சிட்டாரு. இதன் மூலமாக நடப்பு உலக சாம்பியனை வென்ற இந்தியாவின் 2வது வீரர் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையை பெற்றார். இதுக்கு முன்னாடி 5 முறை உலக சாம்பியன் செஸ் பட்டம் பெற்ற விஸ்வநாதன் ஆனந்த் தான் இந்த சாதனையை பண்ணியிருக்காரு. இதுக்கடுத்து வந்து பிரக்ஞானந்தா பண்ணார். மேலும் இதன் மூலமாக வந்து தரவரிசை பட்டியலில் 11வது இடத்துக்கு பிரக்ஞானந்தா முன்னேறினார். இதனால் 12வது இடத்துக்கு விஸ்வநாதன் ஆனந்த் தள்ளப்பட்டார். இதன் மூலமாக இந்தியாவின் தரவரிசை பட்டியலில் பிரக்ஞானந்தா முதல் இடத்தை பிடித்திருக்கார் அப்படிங்கிறதான் பாராட்டுக்குரிய விஷயம்.